இதை தாண்டி ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது வரைக்கும் நீங்க எதிர்கொள்ளாத ஒரு குற்றச்சாட்டு, நீங்க திமுகவுடைய பி டீம் போல செயல்படுறீங்க அப்படின்னு. யார் பி டீமாமா? இவருக்கு யார் இந்த இவர் யாருக்கு இப்ப இவர் யாருக்கு பி டீமா செயல்படுறார்கள் தான் இனிமேல் நம்ம ஆராய வேண்டிய விஷயம். எப்படி சார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் ஊடகம் எத்தனை ஆண்டு காலம் உங்களுடைய ஊடகம் இருக்கிறது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தமிழகத்தை பொறுத்தவரையிலே தேர்தலிலே அல்லது தேர்தல் களத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திமுக என்றுதான் களத்திலே யதார்த்த நிலை இருக்கிறதை தவிர இவர் சொல்லுவதை போல ஏ டீம் பி டீம் என்றால் இவர்கள் வெற்றி பெறுவதற்கு, இவர்கள் காரியத்தை சாதிப்பதற்கு, இவர்கள் ஒரு 5 சீட் 10 சீட் வருவதற்கு யார் காலில் வேண்டுமானாலும் விழுவார்கள், யாரை வேண்டுமானாலும் அவர்கள் டீமிலே சேர்த்துக் கொள்வார்கள், மிரட்டி சேர்த்துவார்கள் அல்லது கெஞ்சி சேர்த்துவார்கள். அப்படிப்பட்ட நிலைமை எங்களுக்கு இல்லை. நாங்கள் எந்த காலத்திலும் திமுகவுக்கு பி டீமாக இல்லை. அரசியல் தமிழகத்தினுடைய அரசியல் களத்திலே திமுகவுக்கு நேர் எதிரான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெர்சஸ் திமுக என்றுதான் தமிழகத்தின் தேர்தல் களம் தொடர்ந்து இருக்கவே தவிர இவர்கள் எல்லாம் பின்னாடி ஓடி வர்றவங்க சார். இவங்கெல்லாம் அரசியலை பொறுத்தவரையிலும் பிரதான 2 கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக. தமிழகத்தை பொறுத்தவரையில் விரைவிலே பிஜேபி தமிழகத்திலே காணாமல் போய்விடும். இதை நீங்க திரு அண்ணாமலையுடைய கருத்தா மட்டும் பாக்குறீங்களா? பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிற ஒரு அகில இந்திய கட்சியுடைய ஒட்டுமொத்த கருத்தா பாக்குறீங்களா? அதை தாண்டி இந்த 2 கட்சிக்கும் கூட்டணி அமைந்தா ஒரு பலம் கூடும் அப்படிங்கிற கருத்து சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது இனிமே சாத்தியமே படாது என்பதுதான் அவருடைய கருத்து. உங்களுடைய கருத்தெல்லாம் வெளிப்படுத்த. அதாவது எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய பொதுச் செயலர் தெளிவாக சொல்லிவிட்டார், பிஜேபியோடு இனிமேல் கூட்டணி வாய்ப்பதற்கு அமைப்பில்லை. நீங்கள் சொல்வதை போல நான் இப்பொழுது சொன்ன கருத்து பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்குத்தான். காரணம், பிஜேபி மற்ற மாநிலங்களே வளர்ந்து வருகிறது. அந்த வளர்ச்சியை நாங்கள் குறை சொல்லவில்லை, அந்த வளர்ச்சியை நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரையில் பிஜேபி வளராததற்கு காரணமாக நிச்சயமாக அண்ணாமலை ஒரு காரணம். அவர்தான் இப்பொழுது அது வளராமல் இருப்பதற்கு இருக்கிறாரே தவிர நாங்கள் பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலைக்குத்தான் எங்களுடைய பதில் பொருந்தும். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறார், ஈரோடு ரகசியத்தை நான் சொல்லட்டுமான்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாரு? திரு எடப்பாடி பழனிசாமி இவரிடம் போனில் பேசினார். இது என்னுடைய சொந்த ஊரு, இங்க அதிமுக நிற்க விரும்புது அப்படின்னு அவருடைய ஒத்துழைப்பை கேட்டதாகவும், ஓபிஎஸ் கிட்ட பேச சொன்னதாகவும், ஓபிஎஸும் பெருந்தன்மையோடு விலகி கொண்டதாகவும், அந்த தேர்தலில் தான் அதிமுக படுதோல்வி அடைந்திருக்கிறது. இதுதான் ஈரோடு ரகசியம் என்கிறார். உங்களுக்கு இந்த ரகசியத்தை பத்தி யாராவது தெரியுமா? அதாவது ஊடகத்திலே மூத்த நெறியாளர், அதாவது அறிவுபூர்வமாக நீங்கள் கேள்வி கேட்பவர், அதாவது அந்த அரசியலை துல்லியமாக அலசி ஆராயக்கூடிய மூத்த நெறியாளர். எனக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். அதாவது ஒரு அரசியல் தலைவர் இதிலிருந்தே அவருடைய நாகரிகம். ரைட், வி லாஸ்ட் த லைன். திரு செம்மலை அவர்கள் முன்னாள் அமைச்சர், அதிமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். திரு அண்ணாமலைக்கு கடுமையான பதிலடி கொடுத்ததை பார்த்தோம். பாஜக அதிமுக கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்லிவிட்டார். அதுதான் எங்களுடைய நிலை அப்படிங்கிறதையும் அவர் வெளிப்படுத்தியதை நம்ம கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.